இன்னைக்கு இந்த டைம் நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் லாஸ்ட்ல நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சண்டை வந்திருக்கும். ஹீரோ பேசுறத ஹீரோயின் கேட்கலன்றதுனால ஹீரோ கடுப்பாய் ஹீரோயினை திட்ட, ஹீரோயினுமே கடுப்பாய் நம்ம ஹீரோ திட்ட காரை கிளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ பாக்குறான். ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா எப்ப பாரு இவ பாட்டு கேட்டுட்டே இருக்காளே, அப்படி என்னதான் பாட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ எடுத்து அந்த ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டா அது ரின்னு பண்ண ஒரு பாட்டு தான். ஆக்சுவலி அந்த மியூசிக்கை தான் நம்ம ஹீரோயின் இத்தனால கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஹீரோ இப்ப ரின்னு பண்ண பாட்டை கேட்டுக்கிட்டே அவனுமே ஃபீல் பண்ணிக்கிட்டே ரின்னுடைய கல்லறைக்கு போயிட்டு, உங்க அக்கா உன்னை வந்துட்டு லவ் பண்ணல நீ நினைச்சிட்டு இருக்கா, ஆனா உங்க அக்கா உன்னை எவ்வளவு லவ் பண்றா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரின்னுடைய கல்லறையில உட்காந்து பேசிட்டு இருக்கா. அங்க ஒரு பொண்ணு வரா. இவர் ரின்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு போல இருக்குது. எந்த அளவுக்கு க்ளோஸ்னா, ரின்னு இறந்து இத்தனை வருஷம் ஆகி கூட இவ இன்னும் கல்லறைக்கு வந்து பூவெல்லாம் வச்சிட்டு இருக்கா போல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ ரின்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்றா. ரின்னு சாவறதுக்கு முன்னாடி பிரெக்னெண்டா இருந்திருக்கா. அவ வேற யாரு கூடயோ அஃபேர்ல, அதாவது வேற யாரு கூடயோ வந்துட்டு அவ வந்துட்டு லவ் பண்ணியிருந்திருக்கா. அவன் தான் வந்துட்டு இந்த மாதிரி அவனாலதான் ரின்னு இறந்து போயிருக்கான்னு எல்லா விஷயத்தையும் சொல்லி, ரின்னு யாரு கூடயாவது க்ளோஸா பழகலான்னு கேட்க, இல்ல எனக்கு தெரியல, பட் ஆனா நான் விசாரிச்சு சொல்றேன்னு அந்த ஃப்ரெண்டுக்காரி சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய ஆஃபீஸ்ல இன்னைக்கு ஏதோ வந்துட்டு பாத்தீங்கன்னா மீடியாக்காரங்க முன்னாடி ஏதோ வந்துட்டு ஒரு மீட்டிங் மாதிரி போல இருக்கு. அந்த மீட்டிங்க்கு நம்ம ஹீரோயின் வர, இப்ப அந்த கும்பல்ல இருக்க ஏதோ ஒரு லேடி என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோயினை வந்துட்டு அட்டாக் பண்ண வர. இப்ப நடுவுல கரெக்டா அங்கிள் பொண்ணு என்ன பண்றாரு, ஹீரோயினுக்கு நடக்கக்கூடிய அட்டாக்க அவரு கையில வாங்கிக்க மீடியாக்காரங்களா இதை போட்டோ பிடிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலி இது அங்கிளுடைய பிளான் தான். ஏன்னா வந்துட்டு ஹீரோயினுக்காக தன்னோட உசிரியே கொடுத்து காப்பாத்துறாரு அங்கிள் அப்படின்ற மாதிரி மீடியாக்காரங்களா இப்ப வந்துட்டு நியூஸ் எழுதுவாங்க இல்லையா, அதனால அங்கிள் வேணும் தான் ஹீரோயினை காப்பாத்திருக்காரு. பிளஸ் வந்துட்டு இந்த லேடி அரேஞ்ச் பண்ணதும் வந்துட்டு அங்கிள் தான். ஆனா நம்ம ஹீரோ மேல டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா ஹீரோவை இந்த இடத்துல காணும்ன்றதுனால இப்ப ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, அந்த லேடி அட்டாக் பண்ண லேடி எங்க போறான்றதை பார்த்துட்டு ஹீரோக்கு கால் பண்ணி சொல்ல, ஆக்சுவலி அவ அங்கிளுடைய ரூமுக்கு தான் போயிருக்கா. ஹீரோ வந்தோடனே என்ன பண்ணா, அங்கிளுடைய ரூமுக்கு போயிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா போய் தேட போவேன். ஆனா அங்கிளுடைய வந்துட்டு இவங்க பாடி கார்டு இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி எந்த ஒரு லேடியும் இங்க இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ அப்பயும் ரூம் சர்ச் பண்றதுக்காக உள்ள வர, அங்கிள் என்ன பண்றாரு, உன்ன மாதிரி ஒரு பாடி கார்டை பார்க்கறதே ரொம்ப அதிசயம், நீ எல்லாம் ஓனருக்கு ரொம்ப லாயலா இருக்கிறவன், பேசாம என்கிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்துக்கோன்னு சொல்ல, ஹீரோ உடனே நான் உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தா நீங்க பொண்ணா இருக்கணும், நான் பசங்க கிட்ட எல்லாம் வேலை செய்ய மாட்டேன் நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லிட்டே அப்படியே பேச்சு வாக்குல ரூம் எல்லாம் சர்ச் பண்ண. ஆனா அந்த பொண்ணை காணோம். ஆக்சுவலி அந்த பொண்ணு வந்துட்டு அங்கிளுடைய ரூமுக்கு வெளியே ஜன்னல் பிடிச்சி தான் தொங்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ அதை கவனிக்கல. இப்ப ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்தோடனே ஹீரோ பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க. முதல்ல வேலையை விட்டு போன்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ என்ன வேலையை விட்டு தூக்கிறதுக்கு உங்க அப்பாவுக்கு மட்டும் தான் உரிமை இருக்குது, வா ஒழுங்கா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு வந்தா. ராபினுடைய ஆட்கள்லாம் ஹீரோயினை ஒழுங்கா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ராபினுடைய ஆட்கள் எல்லாருமே நம்ம ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிக்க, கரெக்டா நம்ம ஹீரோயினுடைய அப்பா வந்து என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டையை தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. அப்பதான் நம்ம ராபின் வந்து, ஹீரோயினுக்கு இன்னைக்கு வந்துட்டு பெரிய உயிர் பிரச்சனை ஆயிருந்தது, ஹீரோ வந்துட்டு இல்ல ஆபீஸ்ல, அதனால இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா, நல்ல வேலை அங்கிள் தான் வந்துட்டு காப்பாத்தினாரு, அதனாலதான் ஹீரோயினுக்கான புது பாடி கார்ட்ஸை கொண்டு வந்திருக்கேன், இவனை வேலையை விட்டு தூக்குங்கன்னு சொல்ல, ஹீரோயினுமே ஆமாமா இவன் எனக்கு பாடி கார்டா வேணான்னு சொல்ல, சுபத்ராவும் சேர்ந்துகிட்டேன் ஆமா ஹீரோயினை இவன் காப்பாற்றல, இவனை வேலையை விட்டு தூக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹீரோக்கு அகைன்ஸ்டா இருக்கா. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோயினுடைய அப்பா, என்னோட பிபி மாத்திரை தீந்துருச்சு, அதை வாங்கிட்டு வரதுக்காக தான் நான் ஹீரோவை மெடிக்கல் வரைக்கும் அனுப்புறேன், அதனால ஹீரோ மேல எந்த தப்பும் கிடையாது, சோ தப்பெல்லாம் என் மேலதாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு சமாதானப்படுத்த, இப்ப நம்ம ஹீரோவை வந்துட்டு உங்ககிட்ட பேசணும்பான்னு உள்ள கூட்டு போவோம். ஆனா ராபினுக்கு சமக்கவும் வருது. எனக்கு ஹீரோவை பார்க்க இந்த மாதிரி ரின்னு இறந்து போனா அந்த ஞாபகங்கள் தான் வருது, உங்க அப்பா கிட்ட போய் நான் சொல்ல போறேன், இவன் தான் ரின்னை வந்துட்டு பிரெக்னென்ட் ஆகி விட்டுட்டான்ற விஷயத்த சொல்ல போறேன்னு சொல்ல, ஹீரோயின் வேணா அழுதுகிட்டே வந்துட்டு எங்க அப்பா இறந்து போயிடுவாரு இந்த விஷயத்த சொன்னா வேணான்னு சொல்ல, டக்குனு இவன் என்ன பண்றான், ஹீரோயினை கன்சோல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்கு தண்ணியெல்லாம் தொடச்சு விட்டுட்டு ஹீரோயினை கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல இருங்க. ஆனா நம்ம ஹீரோயின் டக்குன்னு நகர்ந்துக்கிறாங்க. உடனே ராபின் வந்துட்டு, எத்தனை நாளாச்சு இந்த மாதிரி நீ நானும் வந்துட்டு கூட வந்துட்டு வெளியே போயிட்டு ஒன்னாயி, ஏன் உனக்கு என்ன சுத்தமா பிடிக்கவே இல்லையா, நான் உன்னோட ஃபியான்சி தானே அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் இல்லை எனக்கு மூடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு கிஸ் கொடுக்கறதுக்கு என்னடி மூடுன்னு சொல்லிட்டு இந்த ஃபியான்சிக்காரன் செம கடுப்பு அவரா ராபின். ஹீரோயினுடைய அப்பா வந்துட்டு ஹீரோவை கூப்பிட்டு, இந்த மாதிரி உன்னுடைய வந்துட்டு அப்பா அம்மா யாருப்பா, உங்க அப்பா யாரு அப்படின்னு கேட்க, ஹீரோ உங்க அப்பாவுடைய பேரை கேட்டோடனே டென்ஷன் ஆகுறான். இல்ல எனக்கு அவரை பத்தி சரியா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளே சுபத்ரா வந்துற, ஹீரோ டக்குன்னு அங்கிருந்து எதுவுமே பேசாம வெளியே போயிடுறான். வெளியே வந்து பார்த்தா ஹீரோயின் இருந்த டென்ஷன்ல தூக்க மாத்திரையை நிறைய போட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோ கடுப்பாயிடுறான். எத்தனை தடவை இவளுக்கு சொன்னா கூட ஒரு தடவை கூட புத்தியே வராது போல இருக்கு, இவ என்ன இப்ப இப்படி வந்துட்டு கண்ட இடத்துல தூங்கிட்டான், நம்ம தான் கொண்டு போயிட்டு இவளை வந்துட்டு பாதுகாப்பா விடணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய ரூமுக்கு கூட்டு வந்துட, ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ராபின் ஹீரோயின் கிஸ் கொடுக்க வர வேணான்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அந்த ஒரு இதை கொண்டாந்து இந்த மீனா பிள்ளை கிட்ட காமிச்சுக்கிட்டு இதுங்க ரெண்டும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. சோ இப்ப ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினுடைய காதுல ஹெட்செட்டை மாட்டி விடுறான், அதாவது ரின்னுடைய பாட்டை. ஹீரோயின் தூக்கத்துல ஹீரோடைய கையை டக்குன்னு பிடிச்சுக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், தூங்குற ஹீரோயின் கிட்ட, இந்த மாதிரி வந்துட்டு நான் இன்னும் உன்னை எத்தனை
நாள் காப்பாத்திட்டு இருக்க போறேன்னு எனக்கு தெரியல, என் வேலை முடிஞ்சா நான் இங்க இருந்து போயிடுவேன், நீ தான் உன்னை நீ பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு போர்வை எல்லாம் போத்தி விட்டுட்டு காதுல ரின்னு பண்ண அந்த ஹெட்செட்டை மாட்டி விட்டுட்டு இருக்கான். அதாவது உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோக்கும் ஹீரோயின் மேல லவ் வந்துடுச்சு. அடுத்த நாள் நம்ம ஹீரோ சோ வந்துட்டு பாத்தீங்கன்னா பாடி கார்டு வேலையை பார்த்துட்டு இருக்க டைம் கரெக்டா ஜாகிங் போயிட்டு இருந்தா நம்ம ஹீரோயினுடைய அப்பா நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே விழுந்துக்கிறாங்க. ஹீரோ டக்குன்னு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்ல சுபத்ரா அதெல்லாம் வேணாம், வீட்டுக்குள்ள வாங்க, மாத்திரை போட்டா அவருக்கு சரியாயிடும் சொல்ல ஹீரோ கடுப்பாயிட்டான். மனுஷன் நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டு இருக்கான். வீட்டுக்கு கூப்பிடுறியே, உன் பேச்சு என்ன நான் கேட்கறதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் ஹீரோயினுடைய பாடி கார்டு இருந்தாங்களே பழைய பாடி கார்டு அவங்களும் தான் இருக்காங்க. டக்குன்னு நம்ம ஹீரோவும் அந்த பாடி கார்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க ஆல்ரெடி இந்த சுபத்ரா ஹீரோயினை நல்லா ஏத்தி விட்டுட்டா. ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா திட்டுறது கூட்டு வந்துருப்பா ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனா டாக்டர் கூப்பிட்டாங்கன்னு ஹீரோவை திட்டாம டாக்டர் கிட்ட போவேன். டாக்டர் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி பிபி மாத்திரை ஹார்ட் அட்டாக் மாத்திரை எல்லாம் உங்க அப்பா போடுறாரா இல்லையா, ரொம்ப நாள் போடாத மாதிரியே தெரியுதுன்னு சொல்ல உடனே சுபத்ரா இல்லையே நான் வந்துட்டு போட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஹீரோவை திட்ட பாக்குறான். இந்த மாதிரி நான் சொன்னது கேட்காம நீ எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்தா, இது ஒரு சாதாரண விஷயம் தானேன்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோயின் சுபத்ரா கிட்ட எங்க அப்பாவுக்கு வந்துட்டு மாத்திரை கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்ல சுபத்ரா என் மேலே நீ சந்தேகப்படுறியான்னு கேட்க ஹீரோயின் இதுக்கப்புறம் அப்பாவுக்கு மாத்திரை கொடுக்குற வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை எதுவுமே சொல்லாம கூட்டிட்டு போவ சுபத்ராவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஆக்சுவலி இந்த சுபத்ரா வேணும் தான் ஹீரோயினுடைய அப்பாவுக்கு பிபி மாத்திரைக்கு பதிலா விட்டமின் மாத்திரையை மாத்தி வச்சிருப்பா. இந்த அங்கிள் சொன்னதுனால தான் ஹீரோயின் ஹீரோ கிட்ட உனக்கு சப்போர்ட் பண்ண ரொம்ப ஓவரா அட்வான்டேஜ் எல்லாம் எடுக்காதுன்னு ஹீரோ கிட்ட கூட்டு வர. இன்னொரு பக்கம் ராபின் இவன் எப்பயுமே கேம்லிங் விளையாடுவான் இல்லையா, அதனால இவன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடன்லாம் வாங்கினதுனால கடன்காரங்க வந்து இவனை ராபின் அடிச்சு தூக்கிட்டு போவ. இதை இந்த மீனா வந்துட்டு பாத்தர்றா. மீனா உடனே ஐயோ இப்ப யார்கிட்டயாவது ஹெல்ப்புக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா இந்த சுபத்ரா கிட்ட தான் ஓடி வரா. சுபத்ரா என்ன விஷயம் அப்படின்னு கேட்க இல்ல இந்த மாதிரி ராபினை வந்துட்டு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல ராபினுடைய பேரை கேட்ட உடனே சுபத்ராக்கு அப்படியே கை கால்லாம் செமையா நடுங்குதே. எங்க தூக்கிட்டு போனாங்க வான்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பசங்க கிட்ட வந்தா அவனுங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராபினை வந்துட்டு கழுத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா கைத்த மாட்டி தொங்க விட்டுட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் சுபத்ரா ஓவரா சீன் போட எங்க கிட்டே சீனை போடுறியான்னு சொல்லிட்டு ராபினை கைத்துல தொங்க விட்டுட சுபத்ராவும் காசை கொடுத்து ராபினை வெளியே கூட்டிட்டு வந்துட்டு ராபின் கிட்ட இந்த மாதிரி கேம்லிங்லாம் விளையாடாதன்னு உன்ட்டு எத்தனை தடவை சொல்றதுன்னு சொல்ல அப்பதான் தெரிய வருது இந்த ஹீரோயினுடைய ஃபியான்சியும் இந்த ஆளுங்க கூட சேர்த்தி தான் போல இருக்குது. ஸோ இப்போ ஒரு பிளாஷ்பேக், இந்த ராபின் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கடன் வாங்கி வாங்கி தான் கேம்லிங் விளையாடுவான் போல இருக்கு. அப்படி ஒரு தடவை கேம்லிங் வந்துட்டு விளையாட முடியாம கடன் யாரும் கொடுக்க முடியாம ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்து இந்த சுபத்ரா வந்து பாத்தீங்கன்னா ராபினுடைய அழகுல மயங்கிறாலும் என்னவோ தெரியல. இப்ப ராபினை கூட்டு போயிட்டு கடன்காரங்க எல்லாம் அடிக்க வர சுபத்ரா தான் வந்து ராபினுடைய கடன்லாம் அடைச்சு ராபினை வந்துட்டு கூட்டிட்டு போறா. ராபினும் பதிலுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. உங்க காசை நான் சீக்கிரமா கொடுத்துறேன்னு சொல்ல காசெல்லாம் வேணாம் அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு வேலையை பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட வந்துட்டு லவ் பண்ணி நெருக்கமாவும் சொல்லியிருப்பான். ஸோ உடனே வந்துட்டு இந்த சுபத்ரா இந்த வேலையை கொடுத்தோடனே ராபினும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளை செட் பண்ணி ஹீரோயினுடைய பர்ஸை திருடிட்டு போற மாதிரி வச்சு நம்ம ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி அப்படியே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பான். இதுதான் நடந்திருக்கும். இன்னொரு பக்கம் ஆஃபீஸ்ல இந்த அங்கிளுடைய ஆட்கள்லாம் பின்னாடி கேட் வழியா வந்துட்டு ஏதோ வேன்ல ஏத்திட்டு இருக்கிறத நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஹீரோக்கு சொல்ல ஹீரோ உடனே அது ட்ரக்ஸா தான் இருக்கும்னு சொல்லிட்டு கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு ஓடி வரதுக்குள்ள அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க ஹீரோடைய ஃப்ரெண்டு வேற வழி இல்லாம அங்க பாரு அங்க ட்ரக்ஸ் ஏத்திட்டு இருக்காங்க நினைக்கிற அங்கிளுடைய ஆட்கள்லாம் சொல்ல ஹீரோயினுமே வந்துட்டு இதை பார்த்துட்டு ஐயோ அப்ப கையும் களவுமா நான் போய் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வரதுக்கு முன்னாடி நம்ம முந்திரி கொட்டை ஹீரோயின் என்ன பண்றாங்க கார்ல ஏறிக்கிட்டு அந்த ட்ரக்ஸ் வண்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்டை திட்டுறான் ஏன்டா இந்த மாதிரி அந்த பிளே தனியா அனுப்பிச்சுன்னு சொல்ல நான் எங்கடா தனியா அனுப்பிச்சு அவதாண்டா போயிட்டான்னு சொல்ல ஹீரோவுமே ஹீரோயினுடைய வண்டியை ஃபாலோ பண்ண ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தான் வராங்க. ஒரு கம்பெனிக்கு வெளியே அந்த ட்ரக்ஸ் வண்டி நின்றுட்டு இருக்கு. ஹீரோயினும் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஃபுல்லா ட்ரக்ஸா தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த அங்கிள் ஒரு பிளானை போட்டிருக்கான். ஏன்னா கம்பெனி வண்டி மட்டும் தான் நிக்குது, அங்க ஒரு ஆட்களும் இல்ல. இது தெரியாம நம்ம ஹீரோயின் அந்த கம்பெனிக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. உள்ள யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக. ஆனா அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து நீ என்ன பைத்தியமா ஒழுங்கா என் கூட வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு வந்து ஹீரோவுடைய மொட்டை ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அவனுடைய ஆட்கள்லாம் வச்சு அந்த ட்ரக்ஸ் வண்டியவே எரிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் அடப்பாவி அந்த அங்கிளுடைய ஆட்கள்லாம் எடுத்துட்டு வந்தாங்க போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு சொல்ல கொஞ்ச நேரத்துல போலீஸே அந்த இடத்துக்கு வர மாதிரி சவுண்ட் கேக்குது. ஹீரோ இப்ப ஹீரோயினை திட்டுறான் உனக்கு என்ன பைத்தியமா ட்ரக்ஸ் வண்டி மட்டும் இங்க தனியா நிக்குது அங்கிள் உன்னை மாட்ட வைக்க ட்ரை பண்ணாரு ட்ரக்ஸ் வண்டியோட நீ போலீஸ்ல மாட்டினா உன்னதான் தூக்கி ஜெயில வைப்பாங்க. ஹீரோயினை எப்படியோ காப்பாத்தி நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்துடுறான். அங்கிளுக்கு இப்ப ஹீரோயின் மாட்டலனோடனே செம்ம டென்ஷன் ஆகுது. ஹீரோ நடந்த விஷயம் எல்லாத்தையுமே
ஹீரோயினோட அப்பா கிட்ட சொல்ல அவருக்குமே செம்ம கோவம் வருது. இப்ப நைட்டு நம்ம ஹீரோ எப்பயும் போல பாடி கார்டு வேலையை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ராபின் வந்து நான் மட்டும் இந்த வீட்டுடைய மருமகனா வந்துட்டேன்னா இந்த வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னு அனுப்புறதாண்டா என்னோட வேலைன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு என்ன இங்க இருந்து அனுப்புறத பத்தி நீ ஏன்பா இவ்வளவு கவலைப்படுற, ஏன்னா ஹீரோயினை கரெக்ட் பண்ணிடும் உனக்கு என்ன அம்புட்டு பயமான்னு கேட்க ராபின் உடனே அவ என்னோட ஃபியான்சிடான்னு சொல்ல ரொம்ப வருஷமா நீயும் ஃபியான்சியா தான் சுத்திட்டு இருக்க, அவளுக்கு மேரேஜ் பண்ற ஐடியாவே கிடையாது ஹீரோயினுக்கு, நீ தான் அப்படி சொல்லிட்டு திரியிறன்னு சொல்லிட்டு ராபினை நல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா கலாய்ச்சி விட்டுறான் நம்ம ஹீரோ. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தங்கச்சியோடைய டைரியை மறைய வச்சிருந்தாங்க இல்லையா, அதை எடுத்து எப்படியாவது படிக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்தை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவனும் நானும் எந்த அளவுக்கு தெரியுமா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம், எனக்கு அவனை அவ்வளோ பிடிக்கும். ஆனா நான் அவனை லவ் பண்ணுற விஷயம் வந்துட்டு அப்பாவுக்கு தெரிஞ்சா எவ்வளோ கஷ்டப்படுவாரு, ஏன் எங்க அக்காவுக்கு தெரிஞ்சா எங்க அக்கா என்னை வெறுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கு. ஹீரோயின் இதை பார்த்தோன்னே அழுதுகிட்டே டைரியை க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஏண்டி உன்னை வெறுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. ஆனா அதுக்கு அடுத்த பக்கங்கள்லாம் நம்ம ஹீரோயின் இன்னும் படிக்கவே இல்லை. ஸோ இப்படியே கட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை ஆஃபீஸ்ல மீட்டிங் வைக்கலான்னு சொல்லிட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு மீட்டிங் வைக்கலான்னு பார்த்தா ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணாங்க, இன்னும் அங்கிள் வரல, அங்கிள் வர வரைக்கும் மீட்டிங்கை ஸ்டாப் பண்ணி வைக்கலான்னு சொல்ல அங்கிளுமே வந்தோடனே மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுது. இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. சிஓ நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், ஆனா என்னன்னா இந்த அங்கிளுக்காக எல்லாரும் மீட்டிங்கை ஸ்டாப் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கடுப்பாவன். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ சிசிடிவியில் பார்த்துக்கிட்டே தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ இந்த மீட்டிங்கில் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோயின் அப்படியே மயக்க போட்டு பொதுக்கடின்னு சொல்லிட்டு விழுந்துடுறாங்க. எப்பயும் போல நல்லா தூங்கிட அங்கே இருக்கவங்களாம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க அங்கிளுமே என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் மாத்திர போகிறது அங்கிளுக்கோ அங்கே இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கோ தெரியாது இல்லையா. இப்போ நம்ம ஹீரோ சிசிடிவியில் பார்த்துட்டு டக்குன்னு ஹீரோயின் காலையில் சாப்பிடல போல இருக்குன்னு சொல்லிட்டு அலைக்கா நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு வந்துடுறா. நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு இவள் அதிகமாக மாத்திரை சாப்பிட்டாலான்னு கேட்க உடனே செக்ரட்டரி இல்லையே நான் அவங்க ஒரு மாத்திரை தான் காலையில போட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்ப ஏதோ மயக்கம் தான் வந்துருச்சு போல இருக்கு, அவளுடைய ஃபர்ஸ்ட் பட்டனை மட்டும் அவுத்து விடு காத்து வாங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு பின்னாடி திரும்பி நின்னுக்கிறான். அந்த செக்ரட்டரியும் பட்டன் அவுத்துடுறா. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணா, அந்த செக்ரட்டரி தண்ணி எடுக்க போன உடனே மேல இருக்க பட்டன் அவுந்திருந்தோடனே ஒரு மாதிரியா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஹீரோ பெட்ஷீட்டை போத்தி விட்டுட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்து இவளுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ராபின் வந்துருவானா. பின்னாடி இருந்து பாக்கிறதுக்கு அது ஏதோ கிஸ் கொடுக்குற சீன் மாதிரி இருக்கு. உடனே ராபின் நம்ம ஹீரோவை என்ன ஏதுன்னு கூட கேட்காம அடிக்க ஆரம்பிச்சிட ஹீரோக்குமே கோவம் வந்து நம்ம ராபின் அடிக்க இந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோயின் டக்குன்னு கண்ணை முழிச்சிடுறாங்க. முழிச்சு பார்த்தா ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கதை பார்த்து என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்த ராபின் போயிட்டு அவனுடைய ஷர்ட் பட்டனை அவுத்துட்டு இருந்தான், அவனை கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தான், நான் அதுக்குள்ளே வந்துட்டேன் பேபி அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாய் நம்ம ஹீரோ பார்த்து முறைக்க ஹீரோ உடனே நான் ஒன்னும் அதெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை, ஆனா நான் ஏதோ வந்துட்டு பார்த்தேன் அது மட்டும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு மட்டும் நான் ஏதோ அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல கொஞ்சமா தான் தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து வெளியே போயிடுறான். இப்போ ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே ராபினும் இந்த மீனாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கிறாங்க. இந்த மீனா அப்பப்ப ராபினை வந்துட்டு செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் பொருளி பேச இது சுபத்ரா கேட்டுட்டு செம்ம கடுப்பாயி மீனாவை கூட்டிட்டு வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் முன்னாடியும் வச்சு பொழிச்சுன்னு ஒரு அரைஞ்சிடறான். மீனாவுக்கு கோவம் வந்து ஹீரோயின் தான் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க, அவங்களே கண்டுக்கல, நீ யார் என்ன கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சுபத்ரா கிட்ட கேட்க சுபத்ரா கடுப்பாய் மீனாவை அடிக்க இப்ப ரெண்டு பேருமே குடிமைப்புடி சண்டையை போட்டுக்கிட்டு ஆஃபீஸ்ல சண்டையை போட்டுட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அங்கிள் வந்துடுறாங்க. அங்கிள் வந்தோடனே இந்த மாதிரி தேவையில்லாம என் மேல பழி போடுறாங்க, நான் ராபின் சாரை வந்துட்டு செடியூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இவங்க அப்படின்னு சொல்ல உடனே அங்கிள் என்ன பண்றாங்க, சுபத்ராவை வந்து பாத்தீங்கன்னா அமைதியாவும் சொல்லிடுறாங்க. பிகாஸ் என்ன சுபத்ராவும் அந்த இடத்துல ஒரு ஒர்க் பாக்குற ஒரு ஆள் எல்லார பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதானே. இப்ப வந்துட்டு அங்கிள் என்ன சொல்றாங்க, நீ ஏன் ராபினுக்காக இவ்வளோ சண்டை போடுறேன்னு சொல்ல இல்ல ராபினை வச்சுதான் நானே ஹீரோயினை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ராபின் கிட்ட சொன்னேன், அப்பதானே சொட்டு ஆட்டையை போட முடியும். சப்போஸ் இந்த மீனா நடுவில் வந்து ஹீரோயினுக்கும் ராபினுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி நான் அந்த வீட்டில் இருக்க முடியும், அதனால தான் நான் அவளை அடிச்சேன்னு சொல்ல. ஆனா அங்கிளுக்கு வந்துட்டு இந்த சுபத்ரா மேல டவுட்டு, ஒருவேளை ராபினுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது அஃபேரோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு செக்ரட்டரி சக்கரை இல்லாம டீயை கொண்டு வந்து தர ஹீரோயின் கத்துறாங்க, இந்த மாதிரி உங்க பாடி கார்டு தான் சக்கரை எல்லாம கொடுக்க சொன்னாரு, அப்பதான் பிபி கம்மியாகுமா, அதுவும் இல்லாம அவர் உங்களை வந்துட்டு எப்படி தெரியுமா தூக்கிட்டு வந்தாரு, அந்த சீனை பாக்குறதுக்கே செம்ம கூலா இருந்துச்சுன்னு சொல்ல ஹீரோயினும் செக்ரட்டரி போனதுக்கு அப்புறமா சிசிடிவில செக் பண்றாங்க. ஹீரோ தூக்கிட்டு வரத பார்த்து கூலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு கூலா இல்ல ஃபூலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயின் மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த அங்கிளுடைய அடியாள் என்ன பண்ணா ஹீரோவை பத்தி வந்துட்டு விசாரிக்கிறான். ஆனா ஹீரோவை பத்தி எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரிய வரல. அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சி இறந்ததுக்கு அப்புறமா
அப்புறமா ஹீரோ ஜெயில இருந்து வந்திருப்பான். ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் நம்ம ஹீரோவை ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்திருப்பான். அப்ப நம்ம ஹீரோடைய அப்பா வராரு. ஆக்சுவலி ஹீரோடைய அப்பா ஃபேஸை இன்னுமே நமக்கு காமிக்கவே இல்லை. வந்தவர் நம்ம ஹீரோவை வீட்டுக்கு கூட்டு போவாருன்னு பார்த்தா 2 கோடி ரூபாய் காசை கொடுத்து என்னோட இனிஷியலை நீ எடுத்துரு, உன்னுடைய சர்நேமை நீ மாத்திக்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதனாலதான் ஹீரோ பத்தின எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே அங்களுடைய ஆளுக்கு தெரியல போல இருக்கு. ஹீரோ பார்க்கறதுக்கு ரின்னுடைய ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி வந்துட்டு ரின்னு வந்துட்டு அடிக்கடி ஒரு ஹோட்டலுக்கு போவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வராங்க பாருங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ரின்னுடைய ஃப்ரெண்டும் காரில் உட்காந்து போகிறத நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. ஹீரோக்கு கால் பண்ணால் ஹீரோ காலை கட் பண்ணுறானா ஹீரோயின் செம்ம கடுப்பாயிட்டாங்க. கூடவே சேர்ந்து லைட்டாக ஜெலஸ் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த அங்கிள் நடந்த சண்டையை விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்டு வச்சு மீனாவுக்கு நிறைய காசை கொடுத்து நீ ராபினுக்கும் ஹீரோயினுக்கும் பிரேக்கப் பண்ணி வச்சேன்னா உனக்கு நான் இன்னும் மாசம் மாசம் நிறைய காசு தரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஹீரோயினுக்கும் ராபினுக்கும் வந்துட்டு ஜோடிச்சு விட்டதே இந்த சுபத்ரா தான். ஆனா இந்த சுபத்ரா மேல டவுட் பட்டுக்கிட்டு இவங்க 2 பேருமே மறுபடியும் பிரிக்கிறதுக்கு இந்த அங்கிள் ட்ரை பண்றாரு போல இருக்குது. ஸோ இந்த அதை ராபின் என்ன பண்ணா ஹீரோயினை சாப்பிட போலான்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போவ. அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் ரின்னுடைய ஃப்ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா வராங்க. இப்ப நம்ம ராபின் என்ன பண்ணா ஹீரோயினை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வர அதை நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்துறா. இப்ப பார்த்தோன்னே ஹீரோக்கு செம்ம ஜெலஸ் ஆகுது. நம்ம ஹீரோயினை அவன் கேர் பண்ணி பாத்துக்கிறது. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணா ரின்னுடைய ஃப்ரெண்டை வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே தோல் மேல கையை போட்டு ஹீரோயினுக்கு ஒரு ஜெலசியை ஏற்படுத்தி விடுறான். இப்போ அது மட்டும் இல்லாம ஹீரோயின் முன்னாடி அந்த பொண்ணு அப்படியே கொஞ்சம் மாதிரி நடிச்சிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு இன்னும் கடுப்பாகுது. உடனே நம்ம ஹீரோ நீங்க இங்கதான் இருக்கீங்களா, வாங்கல ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு சொல்ல இப்ப 4 பேருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஹீரோவுக்கு ஜெலஸ் தாங்க முடியாமல் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் பக்கமாக வர அங்கே இருக்கிற வெயிட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ராபின் இந்த மாதிரி பொக்கே ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா இந்த ராபின் பையன் நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறாமல் இருக்கு. இதை நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்டுட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ரின்னுடைய ஃபோட்டோவை காமிச்சு இந்த ராபின் வந்துட்டு இந்த பொண்ணு கூட ஏதாவது இங்கே வந்திருக்கானான்னு கேட்க அங்கே இருக்கிற மேனேஜர் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல இவன் எங்கே ஹீரோயினை ப்ரப்போஸ் பண்ணிட்டு போறானு சொல்லிட்டு ஹீரோ வேணும்னே ராபின் மேலே தண்ணியை ஊற்றி விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலாய்ச்சி விட்டுட்டு இருக்கான். ராபின் கடுப்பை நம்ம ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்து வேற டேபிள்ல உட்கார வச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உண்மையாவே ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவானா. அதாவது வந்துட்டு முட்டி போட்டு will you marry me அப்படின்னு சொல்லிட்டு கோட்டுக்குள்ள ரிங்க தேட ஆனா ரிங்க காணோம். நம்ம ஹீரோ தான் வந்துட்டு ஆட்டையை போட்டான். ஏன்னா அந்த தண்ணி ஊத்துற கேப்ல நம்ம ஹீரோ தான் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிங்க ஆட்டையுமே போட்டுட்டது. ஹீரோயின் பரவாயில்ல ரிங்கெல்லாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே படப்படுத்துக்கிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்க்கு வந்துட அப்ப ரின்னுடைய ஃப்ரெண்டு வந்து உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ரின்னு அதை வந்துட்டு கையில ரிங் இல்லாம போயிடுச்சேன்னு சொல்ல உடனே ஹீரோயின் எனக்கு ஒன்னு நினைச்சாதான் பாவமா இருக்கு, என் தங்கச்சியா அவன் கழட்டி விட்டுட்டான், உன்னையும் கழட்டி விட மாட்டான்னு என்ன நிச்சயம் சொல்லு, நீ என் தங்கச்சியுடைய ஃப்ரெண்டுன்றனால உனக்கு அட்வைஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட. இப்போ உடனே ரின்னுடைய ஃப்ரெண்டு உன் தங்கச்சி உன்னாலதான் இறந்தா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இப்போ நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு வந்தோடனே ராபின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒழுங்கா ரிங்க கூடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோமே ராபினை போட்டு அடிச்சிட்டு இருக்க. ஹீரோயினுடைய அப்பா வந்து மறுபடியும் என்ன சண்டை அப்படின்னு கத்த இல்ல சார் நான் ஏதோ ரிங்க எடுத்துட்டேன்னு இவர் சொல்றாரு, ஆனா அதெல்லாம் கிடையாது, பாருங்க இவர் கோட்டு போட்டிருக்காரு, ஏகப்பட்ட பாக்கெட்லாம் இருக்கும்ல, ஒருவேளை கோட்ல வேற ஏதாவது பாக்கெட்ல வந்துட்டு ரிங் இருக்கலாம்ல, நான் ஏன் சார் அந்த ரிங் திருட போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல உடனே அவன் கோட்டை கட்டி சுபத்ரா கிட்ட கொடுக்க சுபத்ரா எல்லா பாக்கெட்டையும் செக் பண்ணா அதுல ரிங் இருக்கு. என்னன்னா நம்ம ஹீரோ அடிச்சப்ப ரிங்க வச்சுட்டான் போல இருக்குது. இப்போ உடனே வந்துட்டு பாத்தீங்களா சார் செக் பண்ணாம நீங்க மட்டுக்கு என்ன அடிக்க வந்துட்டீங்களே, நான் ஒரு நல்ல குட் பாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டுக்கு உள்ள போயிட. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க ஹீரோடைய காது பட உடனே ஹீரோக்கு கடுப்பேத்துற மாதிரி ராபினை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட. இதை கேட்டு சுபத்ரா ஹாப்பி ஆயிட்டா. ஆனா நம்ம ஹீரோயினுடைய அப்பாவா நீ ஏமா ராபினை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்க இல்லப்பா இந்த மாதிரி வந்துட்டு ரின்னுக்கு அவன் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான், பத்தாதுக்கு உங்களை நல்லா கேர் பண்ணிக்கிறான்லப்பான்னு சொல்ல அப்ப நீ அவனை லவ் பண்ணலையாமா, லவ் பண்ணாத நம்ம மேரேஜே பண்ணிக்க முடியும்னு சொல்ல ஹீரோயின் உடனே வந்துட்டு ஆக்சுவலி நம்ம ஹீரோ அந்த ரின்னுடைய ஃப்ரெண்டு கூட க்ளோஸா இருந்தா இல்லையா அந்த ஒரு ஜெலஸ்னாலதான் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட ராபினை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்குது. இதை நம்ம ஹீரோயினுடைய அப்பாவுமே புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் உட்காந்து டிராயிங் பண்ணிக்கிட்டே தூங்கிட்டாங்க. ஹீரோ வந்து இவளுக்கு இதே பொழப்பா போச்சு, எப்ப பார் வந்துட்டு டிராயிங் பண்ணிக்கிட்டே தூங்குறதுன்னு சொல்லிட்டு பென்சில்லாம் எடுத்து வச்சுட்டு டிராயிங் புக்கையும் எடுத்து வச்சுட்டு ஹீரோயினை வந்துட்டு பக்கத்துல அவனுடைய வந்துட்டு கெஸ்ட் ஹவுஸ் தான் இருக்கு. டக்கு நம்ம ஹீரோ அவனுடைய கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஹீரோயினை தூக்கிட்டு வர ஆனா நம்ம ஹீரோயின் தூங்கவே இல்லை, நடிச்சுட்டு தான் இருக்காங்க. இது தெரியாம நம்ம ஹீரோ என்ன பண்ணா எப்ப பார் வந்துட்டு நீ வந்துட்டு சாப்பிட மாட்டேன்ற ஒழுங்கா மாத்திரை இனி மட்டுக்கு சாப்பிட்டுட்டு அங்கங்க படுத்துக்கிற, உன்னை வந்துட்டு அப்பப்ப தூக்கிட்டு வந்து பெட்ல போடுறதே என் வேலையா போச்சு, நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ
புலம்பிட்டு இருக்க. ஹீரோயின் இதெல்லாம் கண்ணு திறந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ கண்ணாடியில பார்த்துட்டு வேணும்னே வந்து இப்ப நம்ம ஹீரோயினை டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஐயோ இவ என்ன செத்துக்கிட்டு போயிட்டாளா, ஹார்ட் பீட்டே வரவே இல்லையே, பேசாம வந்துட்டு நம்ம இசிஜி கொடுத்தா என்ன, வாயோட வாய் வச்சு வந்துட்டு மூச்சை கொடுக்கலான்னு சொல்லக்குள்ள ஹீரோயின் பதறி போய் எந்திரிச்சிடறாங்க. ஏண்டா டேய் கண்ட்ரி டாக், உனக்கு எவ்வளவு வந்துட்டு இதா இருக்கும், உனக்கு தைரியம் இருக்கும், இப்படி பண்ணிட்டியே பண்ண பந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை காலில் போட்டு மிதிக்க, அப்பதான் வீட்டு வேலைக்காரங்க ஹீரோவை தேடிக்கிட்டு வராங்க பாருங்க. அதாவது ஹீரோக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் இருக்கிறத பார்த்தா வீட்டு வேலைக்காரி போயிட்டு சுபத்ரா கிட்ட சொல்லிடுவான்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி இந்த வேலைக்காரி சுபத்ராவுடைய ஆளு தான். அதனால நம்ம ஹீரோயினை வந்துட்டு பிடிச்சி கீழே இழுக்க ஹீரோயின் எந்திரிக்க வர டக்குன்னு நம்ம ஹீரோ மறுபடியும் ஹீரோயினை பிடிச்சி இழுத்து வச்சு கிஸ் பண்ணிடுவானா. வேலைக்காரியும் எட்டி எட்டி பார்த்துட்டேன், ஓகே வீட்டுக்குள்ள யாரும் இல்ல போல இருக்குன்னு போயிட ஹீரோயின் கடுப்பாயிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி திட்ட, ஹீரோ ஏமா உன்னை நான் காப்பாத்தினேன் அவ்வளவுதான் சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோயின்ஸ் ஆக்சுவலி ஹீரோயினுக்கு வெக்கம் வருது, பட் இருந்தாலும் ஹீரோ முன்னாடி ஒரு கோவம் மாதிரி காமிச்சிட்டேன் உள்ளுக்குள்ள போயிட்டு வெக்கப்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் ரின்னுமே ஃபீல் பண்ணி இருந்திருப்பாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரின்னுடைய டைரி எடுத்து மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அடுத்த பக்கத்துல என்ன இருக்குன்னா, ரின்னு என்ன எழுதியிருக்கான்னா, அவன் என்ன லவ் பண்ணவே இல்லை, அவனுக்கு வந்துட்டு என்னுடைய உடம்பு தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரின் அதுல வந்துட்டு எழுதியிருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஷாக் ஆயிட்டு அப்படியே என்ன பண்றாங்க, டைரி அதுக்கு மேல படிக்க முடியாம மறுபடியும் அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. டைரி டபக்கடின்னு சொல்லிட்டு கீழே விழுந்துடுது. இந்த சீனை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைரி கீழே விழுந்துடுது, ஹீரோயின் எடுத்து வைக்கல. அடுத்த நாள் நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்றாங்க, இன்னைக்கு உனக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டு. கூடவே வந்து நம்ம ஹீரோயின் ஒரு கேக்கை வாங்கிட்டு வந்து ரின்னுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன விஷ் வேணும் சொல்லுன்னு சொல்லிட்டு ரின் ஆப்போசிட்ல இருக்க மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்க. ரின்னு அம்மா நம்ம கூடவே வந்துட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல ஹீரோயின் அந்த ஓடுகாலி அம்மாவை பத்தி ஏண்டி பேசுறேன்னு சொல்லிட்டு கேக்கை பிடிச்சி தள்ளி விட்டுட. அப்பதான் ஹீரோயினுக்கு அது இமேஜினேஷன் புரிய வருது. இப்ப ஹீரோயினே உட்காந்து தனியா அழுதுட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம தான் பைத்தியம் ஆயிட்டு இருக்கோமோ ஹீரோ சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி நம்ம ஹீரோயின் செமையா அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இன்னைக்கு ரின்னுடைய பர்த்டே இல்லையா, ஹீரோமே ரின்னுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரின்னுடைய கல்லறைக்கு வந்து பேசிட்டு இருக்கான் பாருங்க. அப்பதான் நம்ம ஹீரோ கவனிச்சிட்டு இருக்கான், அங்க ஒரு பொக்கே இருக்கு. அதாவது என்னன்னா, நேத்து இந்த ராபின் ஹீரோயினை வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ண வந்தான் தெரியுமா, அதே மாதிரி பொக்கே இருக்குது. ஒருவேளை ரின்னுடைய லவ்வர், ஒருவேளை ரின்னுடைய வயித்துல வளர்ந்த அந்த குழந்தைக்கு காரணம் அந்த ராபினா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ராபின் மேல டவுட் வருது. இப்போ இந்த ராபின் என்ன பண்றா, வீட்டுக்கு வந்து கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக வர ஹீரோ என்ன பண்ணா நடுவுல போந்து தடுக்கிற மாதிரி, ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு வாங்க போலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோடைய அதாவது ஹீரோயினுடைய அப்பாவும் சரிம்மா நீ மீட்டிங்க்கு போயிட்டு வாமா, நம்ம அப்புறமா கல்யாண விஷயத்தை பத்தி பேசலாம்னு சொல்ல, இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு வந்து, இங்க பாரு வந்துட்டு இந்த மாதிரி உன்னோட தங்கச்சியுடைய சாவுக்கு ஒருவேளை ராபின் வந்துட்டு காரணமா இருப்பானு எனக்கு வந்துட்டு டவுட்டா இருக்குன்னு சொல்ல, ஹீரோயின் இந்த மாதிரி நீ போய் சொல்லிட்டு இருக்க, என் தங்கச்சி உன்னை பத்தி டைரியில எழுதியிருக்கா அப்படின்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ டைரியா, அந்த டைரியை தான் நீ தான் வந்துட்டு கிழிச்சு போட்ட தூக்கி எறிஞ்சிட்டுன்னு சொன்னா, அப்ப டைரியை நீ தான் வச்சிட்டு இருக்கியா, ஒழுங்கா அந்த டைரியை வந்துட்டு பாரு, அந்த டைரியில தான் கண்டிப்பா உன் தங்கச்சி ஏதாவது எழுதி வச்சிருப்பான்னு சொல்ல, ஹீரோயின் கடுப்பாய், அப்ப வாடா இன்னைக்கே அந்த டைரியை படிச்சு நீ தான் அந்த கல்பிரிட்ன்றதை நான் உனக்கு வந்துட்டு நிரூபிக்கிறேன், அதுக்கப்புறம் உன்னை வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு டைரியை தேட, ஆனா டைரியை காணும். நேத்து ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அதாவது டைரியை கீழே போட்டாங்க. அந்த டைரியை இப்ப காணும் லாக்கர்ல. ஹீரோ கிட்ட லாக்கர்ல டைரியை காணும்னோடனே ஹீரோ கடுப்பாவுறான், எப்ப பாரு தூக்க மாத்திரை போட்டுட்டு நீ மாட்டுக்கு படுத்துட்ட, ஒருவேளை டைரியை யாராவது எடுத்துட்டு போயிருப்பாங்களோ, அதுலதான் நான் வந்துட்டு நிரபராதின்ற அந்த வந்துட்டு ஆதாரம் இருந்துச்சு, இப்ப அது இல்லாம நான் எப்படி உனக்கு நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ நீ அவனை கல்யாணம் பண்ணிக்காதுன்னு சொல்ல, ஹீரோயின் அவனை கல்யாணம் பண்ணா என்ன பண்ணலன்னா உனக்கு என்ன அப்படின்னு சொல்ல, ஹீரோ டக்குன்னு அதாவது நான் உன்ன அப்படின்னு சொல்ல வரான், பட் அதுக்குள்ள இல்ல நீ செத்துக்கிட்டு போயிட்டேன்னா அவனால அப்புறம் எனக்கு சம்பளம் கிடைக்காதுல்ல அதனாலதான் அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சண்டை வந்துடுது. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோடைய மொட்டை ஃப்ரெண்டு வேற கால் பண்ணி அந்த ஹிட்மேன் இருந்தாலையும் அங்கிள் செட்டப் பண்ண அந்த ஆளு அவனை ஹீரோவும் இந்த மொட்டை ஃப்ரெண்டும் கடத்தி வச்சிருப்பாங்க இல்லையா, அவன் வந்துட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான்னு ஹீரோக்கு கால் பண்ணி சொல்ல, ஹீரோக்கு பக்குன்னு ஆகுது. அப்படியே இந்த எபிசோடு இதோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். டாடா பை, see you.